சப்பாத்தி களி பழத்தை பற்றி நம்ம வீடியோ போடலைனாலும் நம்மளுக்கு வர்ற முக்கால்வாசி மெசேஜ் வந்து சப்பாத்தி களி பழம் கேட்டு தான் மெசேஜ் நிறைய வருதுங்க. கள்ளிப்பழம் வந்து இப்போ கிடைக்கிறது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம ஒரு 10 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டர் அதுக்கும் மேலே கூட போய் சுற்றுறோம். நிறைய பக்கம் சுற்றினாலும் கள்ளிப்பழங்கள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால தான் வந்து வீடியோவும் அதிகமாக போடுறதில்ல. ஏன்னா ஒரு கிலோ 2 கிலோ பழம் கிடைச்சா கூட வீடியோ போட்டாலும் நம்மளுக்கு நிறைய மெசேஜ் வர ஆரம்பிச்சிருது. அப்புறம் நம்ம அவங்களுக்கு பதில் சொல்கிறதே வந்து அதிகமாகிடுது. ஸோ அதனால தான் வந்து வீடியோவே அதிகமாக போடாமல் இருக்கேன். 2 கிலோ 3 கிலோ ஒரு 5 கிலோ கிடைச்சா கூட நான் வீடியோ போட மாட்டேன். ஏன்னா அதுக்கு முன்னாடியே ஆர்டர் இருக்குங்க. ஆர்டர் இருக்கிறத பொறுத்து தான் வந்து பழமே பறிக்க போவேன். ஆனால் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ வந்து ரொம்ப பழங்கள் பறிக்கிற மாதிரி இருக்குது. கள்ளிப்பழங்கள் அதே மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. இதில் பாருங்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் கிடைக்கவே கிடைக்காது கண்டிப்பாக. அது கிடச்சிச்சின்னா அந்த ஆர்டர் போட்டவங்களுக்கு அந்த டைமில் கிடச்சிச்சின்னா போட்டு விட்ருவேன். சரிங்களா? ஆர்டர் போட்ட உடனே சொல்கிறேங்க, பிக் சைஸில் தாங்க வேணும், சின்ன சைஸாக இருந்தால் போட்டுறாதீங்க அப்படின்னு. ஆர்டரு நீங்கள் ஜிபே பண்ணுறீங்களா, அதுக்கு முன்னாடியே இந்த டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக சொல்லிடுங்க. ஜிபே பண்ணுறதுக்கு முன்னாடியே வந்து இந்த மாதிரி எனக்கு பெரிய பழமாக வேணும், சிவப்பாக வேணும், அப்படி இருக்கிற மாதிரி தான் வேணும், இல்லைன்னா வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா நான் ஜிபே பண்ண வேண்டாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லிடுவேன். சரிங்களா? எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா மெடிசனுக்காக இந்த மாதிரி எந்த கலப்படமுமே இல்லாமல் ஒரு பழம் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம். அதுவும் வந்து இது ஈஸியாலாம் பறிக்கவும் முடியாது. அவ்வளோ முள் இருக்கும், உடம்பு ஃபுல்லாக குத்தும். இதை பறிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் முள்ளை கட் பண்ணவங்களையும் போதும்னு ஆயிரும். ஏன்னா எனக்கு உடம்புலேயே 4 ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்க. இது உட்காந்து இந்த முள்ளை கட் பண்ணவங்களையும் எனக்கு முதுகு வலி பயங்கரமாக ஆகிரும். ஆரம்பத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணிட்டோம், இனி விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா எனக்கு எந்த வேலை பண்ணாலும் கொஞ்சம் யூனிக்காக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்கும் சப்பாத்தி களி பழம் நீங்கள் யார்கிட்டையாவது கூட வாங்கியிருப்பீங்க. ஆனால் ரெகுலராக யார்கிட்டையும் வாங்கியிருக்க மாட்டீங்க. 3 வருஷமாக நான் தான் ரெகுலராக வந்து சப்பாத்தி களி பழம் வந்து சேல்ஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். ஆனால் இப்போ வந்து கொஞ்சம் டிமாண்டாக இருக்குது. இன்னொரு கொஞ்சம் தூரமாக போனால் கூட கிடைக்குமோ என்னமோ. ஆனால் என்னால் போக முடியல. நிறைய நான் பறிக்கிற இடங்கள் ஃபுல்லாமே நிறைய இடங்கள்ல அழிஞ்சு போச்சு. அப்படி இல்லைன்னா பிஞ்சும் காயுமா இருக்குது. சப்பாத்தி களி பழம் வேணுன்றவங்க வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ஆர்டர் போடுங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. சரிங்களா? அதே மாதிரி நிறைய பேர் சொல்லிடுறீங்க. ஒருத்தர் நம்மக்கிட்ட ரெகுலராக வாங்குறாங்க அப்படின்னா அவங்கவுங்க சொல்லிடுறீங்க, இந்த மாதிரி கள்ளிப்பழம் உங்ககிட்ட இருக்குது, இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. நான் ஒவ்வொரு டைம் வீடியோவில் பாருங்கள் அந்த மாதிரி தான் பழங்கள் இருக்குன்னா, வீடியோவா எந்த வீடியோ, எனக்கு அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க அப்படின்னு தான் சொல்கிறீங்க. அதனால் வீடியோ பார்த்துருங்க. நிறைய வீடியோஸில் சொல்லியிருப்பேன் கள்ளிப்பழங்கள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா கள்ளிப்பழங்கள் வந்து ஏதோ ஒன்று தான் பெருசாக இருக்கும், அப்புறம் எல்லாமே சின்னதாக தான் இருக்குது. பார்த்துக்கோங்க. சரிங்களா?